விடாத சொல்றம்மா. நான் சொல்லக்கூடிய குறியில தப்பு இருந்தா தட்டி கேளுங்கம்மா. ஏதாவது பீ இருந்தா எட்டி கேளுங்கம்மா. இருந்தா தட்டி இருந்தா எடுத்து கேளுங்க. ஏண்டி இவ்வளவு கூட பெரிய ஏத்த பெரிய இவ்வளவு எம்சியா போச்சு இவ்வளவு கூட வந்து அவன் ஒண்ணுனா ரெண்டா பேசுறான். அம்மா முதல்ல பாண்டவரை அடியோடு அடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் தெரியும் அம்மா? சரி என்ன செய்தி சொல்லி பார்க்கலாம். உந்தன் மகன் லக்குனர்க்கே போனார் முந்தன் மகன் லக்கணகுமார் இருக்கிறானே அம்மா. அழகில் சிறந்தவர் லக்னகுமாரன். அவனுக்கு பெயர் சுட்டு விழான்னு சொல்லி பாண்டவர் ஐவர் ராஜாக்களை வரக்கூடிய வழியில அம்மா நீங்கள் கூறுவசி நாட்டு கொள்ளலாம் என்று பார்த்தீங்களா? உண்மையா அம்மா? சரி, அப்படி அந்த கூறுவசியிலே அவர்கள் இறந்தார்களா இல்ல உயிரோடு இருக்கார்களா? அதுலயும் அவர்கள் சாகவில்லையே என்று சொல்லி அவர்கள் அதில் உயிர் பீத்தினாங்க என்று சொல்லி அம்மா மற்றொரு விதத்தாலே எப்படியாகிலும் ஐவர் ராஜாக்களையே கொல்ல வேண்டும் என்று மன தகவல்பட்டவர் அம்மா. நீங்க என்ன செய்திகள் தெரியுமா அம்மா? என்ன செய்யணும்? அம்மா மலர்களை விட்டு நீங்க கண்ணைகளை கேட்டீங்க. பாண்டவரை அடுத்து வந்து அவர்களுக்கு எண்ணெய்களை தேய்த்து அவர்கள் குளிக்க கூடிய குளத்தில் அம்மா நீங்கள் கூறிவசையெல்லாம் நட்டு கூர்மையான ஊசியெல்லாம் நட்டு அவரை குதித்தால் சாகட்டும் என்று எண்ணி அம்மா நீங்கள் குளத்தில கூறுவசி நட்டு வைக்கிறீர்கள். உண்மையா அம்மா? அப்படி நட்டு வச்சது உண்மைதானே? அந்த குளத்தில அவங்க இறந்தார்களா இல்ல உயிரோடு இருக்காங்களா? அதுலயும் அவர்கள் சாகவில்லை என்று சொல்லி அம்மா நீங்க என்ன செய்தீங்க தெரியுமா? என்ன செய்யும்? அவர் உண்ணுகின்ற சாதத்திலே அந்த மதம் கலந்து